when God is with you, you need not think something about reality. உன்னுடைய சிறு வயது முதல் எத்தனை பிரச்சனைகளை உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்தான். இருந்தாலும் அவனால ஏன் தெரியுமா முடியல? உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் பெருசு. இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லுதா நீ உயர்வடைய முடியாது, உன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சிடும் சொல்லுதா. ஆண்டவர் சொல்றாரு, சொல்றது நான் சொல்லணும். God wants to restore your life today. இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வந்து ஏன் தெரியுமா உன் வாழ்க்கை இன்னும் முடியல? ஆண்டவருக்கு நீ வேணும். God needs you today. ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இங்க நம்ம பார்க்கிற இந்த வசனம் எலியாவிட்ட கர்த்தருடைய தூதன் பேசுகிற வார்த்தை. எலியா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு மனிதர். அவன் சூரை செடிக்கு கீழே போய் படுத்து, ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல ஆண்டவரே, டேக் அவே மை லைஃப், லெட் மீ கம் டு யூ, உங்ககிட்ட வந்துடுறேன், என் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணின பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தேவதூதன் அனுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். God gives him food. ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துட்டான். மறுபடியும் ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி மறுபடியும் ஆகாரத்தை கொடுத்து சொல்லுகிற வார்த்தை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாலை வேளையில நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. you have to travel so long. நீங்க இன்னும் வெகு தூரம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டி இருக்கிறது. ஆனா இந்த எலியா இப்ப என்ன ஆயிட்டான்? சோர்ந்து போய் விட்டான். he was so tired, he was exhausted. ஆண்டவரே ரொம்ப டயர்ட், போதும் ஆண்டவரே. என்ன நடந்தது அவன் வாழ்க்கையில சோர்வு வரக்கு காரணம் என்ன? முதல் வசனம், எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எலியா செய்த எல்லாவற்றையும் எலியா என்ன செஞ்சான்? What did Elijah do? எலியா கர்மேல் பர்வதத்துல, நல்லா கவனிங்க, எலியா வானத்தை அடைத்தவன். மழை பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் 3.5 years he closed the heavens so that no rain nor dew would come from heaven. மழை பெய்யக்கூடாதுன்னு கருத்தா ஜெபம் பண்ணினா. யாக்கோபு 5வது அதிகாரத்துல கடைசி வசனங்கள் இது இருக்கிறது. பூமி முழுவதும் மழை பெய்யல. அவன் செஞ்ச ஜெபத்துல அது எஃபெக்ட் எவ்வளவு தூரம் தெரியுமா? பூமி முழுவதும், for the entire earth. அவன் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணா இந்த பகுதியில் மட்டும் இல்லை, அவன் ஜெபிக்கிற பகுதியில் மட்டும் இல்லை, அவன் பூமி முழுவதும் மழை அடைச்சு போட்ட ஒரு நபர். மழை அடைத்து எதற்காக? எல்லாம் இஷ்டத்துக்கு வாழ்றான், ஆண்டவரை தேடவே மாட்டான். கோபம் வந்துருச்சு. எப்படி ஜெபம் பாருங்க, ஆண்டவரே மழை அடைத்து போடும். இப்படி மழை அடைத்து போட்ட ஒரு நபர். அவன் ஒரு காலகட்டத்தில் அதற்கு பிற்பாடு 3.5 வருஷம் கழிச்சு ஜெபம் பண்றான், மழை திரும்ப பெய்யுது. அதற்கு பிற்பாடு அந்த தேசத்தினுடைய ராஜா ஆகாப்கிட்ட போய் ஒரு சவால் விடுறான். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர், மற்ற தோப்புகளில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேர், எல்லாரையும் அவங்கள மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற எல்லாரையும் கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்லும். எல்லாரும் வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. எவ்ரிஒன் கேம் தேர், கர்மேல் பர்வதத்தில். இப்போ எலியா சொல்றான், நான் ஒருத்தன், நீ 450 பேர், 450 மெம்பர்ஸ். எப்படி? 1 versus 450. 2 காளையை கொண்டு வரோம், நீயும் பலி செலுத்து, நானும் பலி செலுத்துறேன். ஆனா பலி செலுத்தும் போது என்ன செய்யணும்? தீய போடுவாங்க, அப்படிதானே? அக்கினியை போடுவாங்க. நீ அக்கினியை போடக்கூடாது, பரலோகத்திலிருந்து அக்கினி வரணும். பரலோகத்திலிருந்து அக்கினியை கொண்டு எந்த கடவுள் பதில் செய்தோ அதுதான் உண்மையான கடவுள். கர்த்தருக்காக வைராக்கியமா அறைகூவல் விட்டவன். அங்க என்ன செய்யறான்? அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் வரை தங்களுடைய உடம்பை கிழிச்சு வருத்தி கொண்டு எப்படியாவது அக்கினி வானத்திலிருந்து வரணும்னா ஒன்னும் வரல. கடைசியில் எலியா போய் ஒரே ஜெபம் தான். பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அங்க சொல்லி இருக்கிறது, தண்ணிய நக்கி போட்டதான்.
அப்படின்னா அக்கினி வந்து தண்ணி ஒரு சொட்டு இல்லாதபடிக்கு நக்கி போட்டது. இதுக்கப்புறம் தான் இந்த வசனம் சொல்லுது, எலியா செய்த எல்லாவற்றையும் இப்போ எங்கே நியூஸ் போகுதுன்னா ராணிக்கு நியூஸ் போகுது. ராஜாட்ட சவால் விட்டு செஞ்சுட்டாரு, இப்போ ராஜா போய் ராணிகிட்ட சொல்லிட்டார். ராணிக்கு நியூஸ் போயிடுது. ராணிக்கு நியூஸ் போன அப்புறம் ராணி சொல்கிறா, பாருங்க, நாளைக்கு இந்நேரம் உன் உயிர் இருக்காதுடா, நாளைக்கு இந்நேரம் உன் உயிர் இருக்காது. இதை கேட்ட எலியா, அவனுக்கு அது தெரிந்த போது 3வது வசனம், எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய், அவன் வனாந்திரத்தில் டிராவல் பண்ணி, நீங்கள் பிற்பாடு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, ஒரு சூறை செடிக்கு கீழே உட்கார்ந்து, எதுக்கு சூறை செடி கீழே போய் உட்காந்தானா, சூறை செடி கீழே உட்காந்தா செத்து போயிடுவாங்களாம். சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு எலியா. எலியா சூறை செடி கீழே போய் உட்காந்தா சாவே வரல. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் கீழே வாசிச்சு பாருங்க, வேறொரு சூறை செடிக்கு கீழே போய் படுத்துட்டான். படுத்து தூங்கிட்டான். எப்படியோச்சு செத்துறணும், கண்ணை முழிக்கும் போது பரலோகத்தில் இருக்கணும். நம்ம ஐடியா பார்த்தீங்களா? ஆமாம். ஏன்? ஆண்டவரே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். எதற்காக இந்த சோர்வு எலியாவுக்கு வந்தது? இன்னைக்கு எலியாவை போல ஒருவேளை நீங்கள் சோர்வோடு உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ இன்னும் செய்ய வேண்டிய டிராவல் நிறையா இருக்குப்பா, இதுக்கே நீ சோர்ந்து போனால் எப்படி? எலியாவே, யூ ஹேவ் டு டிராவல் சோ லாங். இப்போவே நீ சோர்ந்து போனால் எப்படி? இவன் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஏசபேலுக்கு பயந்து ஒன்றும் போல எலியா. எப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி சாரிபாத் அப்படிங்கிற இடத்துக்கு எலியாவை ஆண்டவர் போக சொல்றார். சாரிபாத்தில் போய் அவன் பல வருடங்களாக தங்கி இருக்கிறான். சுமார் 3 வருடங்களாக அங்கே தங்கி இருக்கிறான். தங்கி இருக்கும்போது அது என்ன இடம் தெரியுமா? ஏசபேலுடைய அப்பா, அதாவது இந்த ராணியுடைய அப்பா அங்கே ராஜாவாக இருந்தார். அந்த ராஜாவா இருக்கிற அந்த சாரிபாத் ஊர் என்னன்னா, இந்த சோல்ஜர்ஸ்லாம், மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற இடம், ஃபைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். எதிரியுடைய இடத்துல போய் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல தான் இருந்தான் 3 வருஷமா. இவன் ஒன்றும் பயந்தாங்கொழி இல்லை, இவன் தைரியசாலி, தைரியமாக இருந்தவன். ஆனால் இப்போ போதும் ஆண்டவரே, ஏசபேலுக்கு பயந்து ஒன்றும் போய் சாக நினைக்கல. அப்போ என்ன ஆச்சு எலியாக்கு? வாட் ஹேப்பன்? ஏமே இந்த இப்போ எலியா இதற்கு முன்னாடி செய்த எல்லா காரியங்களும் என்ன செஞ்சா அப்படின்னா, ஆண்டவருடைய பலத்தால் ஜெயித்தான். He got victory with the help of strength of God. ஆனால் இப்போ எலியா அவன் ரியாலிட்டியை யோசிக்க ஆரம்பிக்கிறான். நல்ல கவனி வாலிபனே, ரியாலிட்டி. when you are with God or when God is with you, you need not think something about reality. ஆண்டவர் உன்னோடு இருக்கும்போது, ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது இது நடைமுறைக்கு சாத்தியமா என்கிறதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அவன் கூட இருந்தார். ஆனால் அவன் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்? ரியாலிட்டி. இங்க முன்னாடி அவன் எப்படி பார்த்தா, அவன் பார்த்த விதம் மாறிவிட்டது. அவன் பார்த்தா முன்னாடி பாகாலின் தீர்க்கதரிசிகளா ஆண்டவரா, பாகாலின் தீர்க்கதரிசியா ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா, பாகாலா ஆண்டவரா, யாரு வெற்றி பெறா பார்த்துருவோம் அப்படி பார்த்தவன் இப்போ பார்க்கறான், ஏசபேலா எலியாவா? ஏசபேல் என்ன செய்யறா? முடிச்சிருவேன் நாளைக்குன்றா. இந்த எலியா எப்படி தப்பிக்க போறான்? You need not care about reality. Some people think about reality, whether it will happen for sure. சிலர் எப்படி தெரியுமா, இது நிஜ வாழ்க்கையில நடக்குமா? ஆண்டவர் உன் கூட இருந்தா அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் உங்க கூட இருந்தா அது ரியாலிட்டிக்கு ஒத்து போகலனாலும் நடக்கும். Even if it is not up to reality, God will do it for sure if He is with us. with you. ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா நிச்சயமா ஆண்டவர் செய்வார். இப்போ ரியாலிட்டி யோசிக்கிறான். ஒரு பகுதியில் ஏசபேலுடைய எதிர்ப்பு, இன்னொரு பகுதியில் யார் தெரியுமா? சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? எலியா ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கும் போது, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ என்ன பெரிய மோசேவா? நீ என்ன பெரிய ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினா நீ பெரிய ஆளா? நீ என்ன பெரிய சாதனை சாதிச்சிட்டியா? இப்படியே எலியா போய்கொண்டிருக்கும் போது, ஏற்கனவே எதிரி அவனை கொன்று போட விடுவேன் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு மனமுடைஞ்சு போய்கொண்டிருக்கும் போது, அவன் காதில் கேட்ட வார்த்தை, சொந்த ஜனங்கள், அவனுடைய சொந்த நாட்டு ஜனங்கள் சொன்ன வார்த்தை, நீ என்ன பெரிய மோசேவா? நீ என்ன பெரிய ஆளா? அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை.
நான் நல்லவன் இல்லை, நான் ஒன்றும் மோசே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் மோசையை போல நல்லவன் இல்லை. இந்த வேளையில் ஒருவேளை வாலிபனே, பெரியவர்களே, ஏமேன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தீமையான நெகட்டிவான வேர்ட்ஸை, ஏமேன் தீமையான அந்த வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை எலியாவை போல சோர்ந்து உட்கார்ந்துருக்கிறீர்களா? ஏமேன் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏமேன் அங்கு அவன் சோர்ந்து போய் ஏற்கனவே எதிரியினுடைய வார்த்தைகள், இப்போ சொந்த ஜனங்களுடைய வார்த்தைகள் ரெண்டையும் கேட்டு மனமுடைஞ்சு போய் தன்னுடைய வாழ்க்கை போதும் என்று நினைத்தான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தற்கொலை எண்ணம் ஒரு பிசாசின் ஆவி. தற்கொலை எண்ணம் ஒருவேளை உங்களுக்கு வருகிறதா, பிசாசு உங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். ஜாக்கிரதை. இன்றைய வாலிபர்கள் 2 காரணத்தினால பெரும் பகுதியில் இறக்கிறார்கள். நம்பர் 1 ஆக்சிடென்ட். முதல் காரணம் ஆக்சிடென்ட்னால சாகுறாங்க. 2வது காரணம் சூசைட், தற்கொலை. தற்கொலை ஒரு அசுத்த ஆவி. நான் சொல்கிறேன், யாராச்சும் உங்ககிட்ட வந்து நான் தற்கொலை செய்ய போகிறேன்னு சொன்னாங்கன்னா கூப்பிட்டு அவங்கள தலையில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லுங்க. அவன் தற்கொலை எண்ணமே வராது அவனுக்கு. அது ஒரு அசுத்த ஆவி. இந்த அளவு அவனுடைய உள்ளத்தில் வேதனை, அவனுடைய உள்ளத்தில் விசாரம். ஏமேன். தாவீது சங்கீதத்தில் சொல்கிறான், ஆண்டவரே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றினது ஆண்டவரே. ஏமேன். நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிறதா? ஆண்டவருடைய ஆறுதல் உன்னை தேற்றுவதற்கு போதுமானது. தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே, ஏமேன். ஆண்டவர் உங்களை தேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏமேன். ஆண்டவர் கீழே சொல்றார், அங்க பாருங்க, சூறை செடிக்குள்ள படுத்து தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற எலியாவை பார்த்து ஆண்டவர் சும்மா அப்படியே விடல. சில நேரத்தில் ஆண்டவர் அவன் பாருங்க டிராவல் பண்ணி அங்க போகிற வர ஆண்டவர் சும்மா விட்டுறார். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்தில் போறார். ஏமேன். ஆண்டவர் ஏன் ஸ்டாப் பண்ணல அவன் போறத? சில நேரத்தில் ஆண்டவர் வந்து விளங்க செய்யணும்னா கொஞ்சம் அமைதியா விட்டுருவார். எலியாவே, இவ்வளோ நேரம் என் பேரை சொல்லி வைராக்கியமாக சொல்லிட்டு இருந்த, ஆண்டவரை மேன்மைப்படுத்தின, பாகாலா ஆண்டவரா யெகோவாவான்னு மேன்மைப்படுத்திட்டு இருந்த, இப்போ ரியாலிட்டி யோசிக்கிறியா? இப்போ உன்னையும் அந்த சூழ்நிலையை வச்சு யோசிக்கிறியா? யூ cannot do with your help. உன்னுடைய பலத்தால் அதை செய்ய முடியாது. உன்னுடைய பலத்தால் அதை செய்ய முடியாது. ஆண்டவருடைய பலத்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். நீ ஒருவேளை உன்னுடைய பலத்தால் செய்ய முடியும்னு யோசிச்சனா ஆண்டவர் கொஞ்சம் விட்டுருவார். God will leave you. Amen. நீ எப்போ புரியறியோ இது என்னுடைய சுய பலத்தால முடியாது, ஆண்டவருடைய உதவினால தான் நான் வெற்றி பெற முடியும், நீ விளங்குற வர ஆண்டவர் விட்டுருவார். ஆனா ஆண்டவர் சும்மா விட்டு உன் வாழ்க்கை முடிய போகணும்னு நினைக்கல. ஆண்டவர் திரும்ப எலியாவிடத்துல தூதனை அனுப்பி அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவனுக்கு பலனை உண்டு பண்ணி 40 நாள் பிரயாணம் பண்ண ஆண்டவர் வைக்கிறார். ஏமே ஸ்தோத்திரம். சில நேரத்துல பாருங்க, எலியா செத்துறணும்னு நினைச்சாலும் அவன் சாகலை. ஆண்டவர் சாக விட மாட்டார். ஏன் தெரியுமா? நீ செய்கிற காரியம் இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, வாலிபர்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், எத்தனையோ பிசாசு உன் வாழ்க்கையை முடிக்கலாம்னு நினச்சான்ல. உன் சிறு வயது முதல் நீ செத்து போயிடணும்னு பிசாசு எத்தனை முறை முயற்சி செய்தான். ஐமீன், உன்னுடைய சிறு வயது முதல் எத்தனை பிரச்சனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வந்தான். இருந்தாலும் அவனால் ஏன் தெரியுமா முடியல? உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் பெருசு. You have to do greater things for God. ஆண்டவருக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும். இப்படிலாம் சொல்லிட்டு கீழே பாருங்க, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆமென். இங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே உனக்கு என்ன வேலை? Amen. The Satan wants to stop you from acting. பிசாசு நீ செயல்படுவதிலிருந்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். நீ செயல்படுவதிலிருந்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிற அந்த பிசாசு நீ செயல்பட விடாதபடிக்கு உன்னை தடுத்து சோர்வுக்குள்ளாக பலவிதமான தீமையான வார்த்தைகளை உன் காதுல போட்டு பல கேள்விகளை உனக்குள்ளாக எழுப்பி உன்னை ஒரு குகைக்குள்ளாக போய் அடங்கி நீ ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன இங்கே வேலை? நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்க. நீ இங்கே என்ன செய்யற? இங்கே என்ன செய்யற? இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆமென். சோர்வுந்து போய் ஆண்டவருக்காக செயல்படாமல் இருக்கிற வாலிபனே, ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஆமென். ஆண்டவருக்காக செயல்படாம உனக்கு என்ன வேலை? What are you doing without acting for God? ஆண்டவருக்காக செயல்படாம என்ன வேலை? உனக்கு இங்க என்னப்பா வேலை? What are you doing here? I have kept many plans for you. நான் உனக்கு நிறைய திட்டங்களை வச்சு நீ பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு நான் உட்கார்ந்திருந்தா, நீ குகைக்குள்ள போய் சோர்ந்து போய் ஏசபேல் சொல்றதையும் சொந்த ஜனங்கள் சொல்றதையும் பெருசா நினைச்சுக்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்திருக்கியே, உனக்கு என்ன வேலை? What is your work here?
எலியாவே, அன்னைக்கு நீ போய் ஆகாப்பு முன்னாடி சவால் விட்ட, நான் சொல்லாம மழை பெய்யாது பாக்குறியா? ஆமென். ஆண்டவரா பாகாலா பாத்துருவோமா? let us see whether God wins or Baal. பாகாலா ஆண்டவரா பாத்துருவோம். சவால் விட்ட, ரொம்ப நல்லது எலியா. ஆமென். அடுத்ததா நீ போய் மழையை ஸ்டாப் பண்ணிட்ட, ரொம்ப அற்புதம். ஆமென். எலியா, நீ சாரி பாத்துக்கு நான் சொன்னேன், அங்க போனேன், அங்க நான் ஒரு அற்புதத்தை செஞ்சேன், உன் மூலமா அந்த அற்புதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு வாலிபன் இறந்து போயிட்டான், அவனை உயிரோடு எழுப்புன, ரொம்ப அற்புதம் எலியா, சூப்பர், wonderful. ஆமென். எலியா, நீ வந்து அவனுடைய ஆகாப்புடைய ரதத்தை விட வேகமா ஆண்டவருடைய பலத்தால ஓடன, ரோ, வா, சூப்பர். ஆமென். அருமையான காரியத்தை செய்த. அதுக்கப்புறம் என்ன எலியா செய்த? சோர்ந்து போய் குகைக்குள்ள வந்து இருக்கிறியே, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? what are you doing here? அதுக்கு எலியா சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, ஆண்டவருடைய தீர்க்கதரிசியில நான் ஒருத்தன் மாத்திரம் இருக்கேன், அவன் விரோதமா இருக்கான், இவன் விரோதமா இருக்கான், எவனும் கேட்க மாட்டான். அவனுக்குள்ள நிறைய கேள்விகள், many questions. சோர்ந்து போய் நீ சும்மா இருந்தனா உனக்குள்ள நிறைய கேள்விகளை பிசாசு போட்டுருவான். சோர்ந்து போய் சும்மா இருந்தா நிறைய கேள்விகளை பிசாசு உள்ள போட்டு ஆண்டவரையே கேள்வி கேட்க வைக்கிறவன் தான் பிசாசு. ஆண்டவர் பதில் சொல்லல. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஆண்டவர் பாருங்க, நீ கர்த்தருக்கு முன்னாடி பர்வதத்தில் வந்து நில் என்றார். நான் சொன்னது நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்ல அவன் இல்லை ஆண்டவரே, ஐ எம் நாட் குட் அப்படின்னு சொன்னான். ஏன்? நீ என்ன மோசையா அப்படின்னு அவனுடைய சொந்த ஜனங்கள் சொன்னனால. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். எந்த எலியாவை தன்னுடைய சொந்த ஜனங்கள் மனமடிவாக்கினாங்களோ, எந்த எலியாவை மோசையை கொண்டு நீ என்ன பெரிய மோசையான்னு சொன்னாங்களோ, எந்த எலியாவுடைய காதில் நெகட்டிவான வார்த்தைகள் விழுந்ததோ, அதே எலியாவை ஆண்டவர் மோசே எந்த இடத்துல நின்னானோ ஒரே பர்வதத்தில், அதே இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து எலியாவை நிற்க சொல்றாரு. எலியாவே, நீ வா, நீ வா, அந்த இடத்துல பர்வதத்தில் போய் நில்லு. எலியாவை, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்லு. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ வெளியே வா, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்னாடி பர்வதத்தில் நின்னு. நான் ஒண்ணு மோசே இல்ல ஆண்டவரே, நான் மோசையை போல நல்லவன் இல்லை, என்னுடைய பிதாக்களை போல நல்லவன் இல்லை, என்னுடைய சபையில் இருக்கிற மற்றவர்களை போல நல்லவன் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு மோசே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ மோசே தான், நான் உன்னை மோசே இடத்துல வச்சு தான்டா பார்க்கிறேன். நீ மோசே போல அதே இடத்துல வச்சு உன்னுடைய சுபாவங்களை மாற்றி உன்னை உயர்த்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தம்பி, தங்கச்சி, நீ பர்வதத்தில் வந்து நில். கமான். மற்றவங்க, நீ என்ன மோசையா? ஆண்டவர் சொல்றார், ஆமா நீ மோசே. நீ என்ன பெரிய ஆண்டவருக்காக செயல்படுறிய? ஆமா நீ ஆண்டவருக்காக செயல்படுற. நீ என்ன பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டுருவே? ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ என்ன பெரிய அறிவாளி நினைப்பா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிவாளி. இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லுதா நீ உயர்வடைய முடியாது, உன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சிடும்னு சொல்லுதா? ஆண்டவர் சொல்றாரு, சொல்றது நான் சொல்லணும். I must say about your life. உன் வாழ்க்கையை குறித்து சொல்ல வேண்டியது நானே ஒழிய இந்த உலகம் ஒண்ணு இல்லை. தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையை, பெரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்ல வேண்டிய ஆண்டவரே ஒளிய இந்த உலகம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், வெளியே வா, வெளியே வா. உனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு, கம் அவுட் அண்ட் ஸ்டாண்ட். வெளியே வந்து நில்லு. திரும்ப ஆண்டவர் அவன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவனுக்கு பதில் சொல்றார். இவன் வைக்கிற கோரிக்கை என்ன? ஆண்டவரே, நான் மட்டும் இருக்கேன். ஆண்டவர் சொல்றார், நீ மட்டும் இல்லை, 7000 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம மாத்திரம் பயன்படணும், நம்ம மாத்திரம் அப்படியே எல்லாருக்கும் தெரியணும், மற்றவங்களாம் எனக்கு கீழே, எனக்கு மாத்திரம் எல்லாம் தெரியணும், மற்றவங்களாம் எனக்கு கீழே. நோ எலியா, இன்னும் 7000 பேர் இருக்காங்க ராஜா. இன்னும் 7000 பேர் இருக்காங்க. இன்னும் 7000 உன்னே மாதிரி தான். ஆண்டவரே, நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆமா, உன்னே மாதிரி தான் பக்தி வைராக்கியமா இருக்கிற 7000 பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாலிபனே, நீ ஆண்டவருக்காக எழும்புனா ஆண்டவர் உன்னை அந்த 7000 பேர்ல ஒருத்தரா, எலியாவை போல ஆண்டவர் பயன்படுத்த போதுமானவரா இருக்கிறார். எத்தனை நாளைக்கு குகையில உட்கார்ந்து ஒளிஞ்சிருப்ப? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன இங்க வேலை? What are you doing here? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ டிராவல் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, நீ ஆண்டவர் நாமத்தை உயர்த்த காரியம் நிறைய இருக்கு. நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து போய் ஆண்டவரை பெரிதா நினைக்காம, சபையில் இருக்கிற ஐக்கியத்தை பெரிதா நினைக்காம, உனக்கு இங்க என்ன வேலைன்னு ஆண்டவர் கேட்கிறார். What are you doing there?
God has greater plans for you. Amen. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய நோக்கங்களை திட்டங்களை வைத்திருக்கிறார். God wants to restart your life. ஆண்டவர் எதற்காக அங்க ஒரு தேவதூதன் அனுப்பினார்? அவனுடைய வாழ்க்கையை திரும்ப தொடங்குவதற்கு. Amen. பிசாசு அந்த சூரை செடிக்கு கீழே எலியாவுடைய வாழ்க்கையை முடித்து போட நினைத்தான். ஆண்டவர் அங்க ஒரு தேவதூதன் அனுப்பி திரும்பவும் ஆரம்பிக்கிற ஆண்டவர் அங்க நிரூபித்து காண்பித்தார். Amen. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்பவும் ஒரு துவக்கத்தை கொடுக்க இந்த மாலை வேளையில ஆண்டவர் இங்கே இருக்கிறார். வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாயானால், ஆண்டவரை நம்பினாயானால், உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் தேவன் மேல நம்பிக்கை வச்சாயானால், ஆண்டவர் இந்த நாளில் இந்த நொடியில உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப துவக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ அலட்சியப்படுத்தினால் அது உனக்கு தான் நஷ்டம். ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு அர்ப்பணித்தாயானால், ஆண்டவர் இன்றைக்கு இந்த நொடியில உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்க அவர் போதுமான நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், இப்ப என்ன செய்றேன்? What are you doing now? ஆண்டவரே, நான் உங்களுக்காக வைராக்கியமா ஜெபிச்சேன், இப்போ ஜெபிக்கலையா? ஆண்டவரே, நான் உங்களுக்காக கேர்சல் எடுத்தேன், சண்டே ஸ்கூல் எடுத்தேன். ஆண்டவரே, நான் உங்களுக்காக அக்கினியா ஜெபிச்சேன், உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். What are you doing now? உனக்கு என்ன வேலை? இப்போ என்ன செய்ற? ஆண்டவரே, நான் இருந்தேன், இப்பவும் இருக்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில திரும்ப ஆரம்பத்தை கொடுக்க நினைக்கிறார். நீ ஆண்டவருடைய அழைப்பை அலட்சியப்படுத்தினால் ஆண்டவருக்கு அது நஷ்டம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை. ஆண்டவர் உன்னோடு இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் திரும்ப உன் வாழ்க்கையை தொடக்கத்தை கொடுக்க ஆண்டவர் போதுமான நல்ல தகப்பனா இருக்கிறார். அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்தான் என்றவுடன் ஆண்டவர் ஆதாமை அப்படியே விட்டுவிடவில்லை. அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவனிடத்துல வந்து, ஆதாமே என்ன செஞ்சேன்னு கேட்கல, எங்க இருக்கிற? நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும், நீ எங்க இருக்கிற? திரும்ப வா, தகப்பனுடைய அன்பில் வந்து சேர்ந்துக்கோ. உனக்காக தான் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். எதுக்கு? திரும்ப ஒரு துவக்கத்தை கொடுக்க. பிசாசு ஆதாமுடைய வாழ்க்கையை அந்த ஏதேன் தோட்டத்தில் அன்றைக்கே முடித்துவிட நினைத்தான். ஆனா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில திரும்ப ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை திரும்ப ஆரம்பித்த நல்ல தகப்பன். உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். God wants to restart your life. You know something? Satan wants to stop your life. பிசாசு உன்னுடைய வாழ்க்கையை முடித்து போட நினைக்கிறான். அவனுடைய சாவை விரும்பின பிசாசு, அவனுடைய முடிவை விரும்பிய பிசாசு முற்றுப்புள்ளியை போடுவதற்காக அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்து வஞ்சித்து அவனை முற்றுப்புள்ளி போட நினைத்தான். எலியாவை முற்றுப்புள்ளி போடுவதற்காக அவனை சூரை செடிக்கு கீழாக கொண்டு சென்றான். ஆனா ஆண்டவர் சும்மா விடல. ஆண்டவர் திரும்பவும் போய் அவனுடைய வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணார். God want to restart your life today. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்க வாழ்க்கையை, தம்பி உன் கூட தான் ஆண்டவர் பேசுறார். தங்கச்சி உன் கூட தான் ஆண்டவர் பேசுறார். உனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற எசன்ஸ் பெருசு. You know something? God has kept a greater essence in you. உனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற எசன்ஸ் பெருசு. ஆண்டவர் உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த எசன்ஸ் பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டது. ஆண்டவர் உனக்குள்ள வைத்திருக்கிற எசன்ஸ் எதுக்கு தெரியுமா? நீ சும்மா குகைக்குள்ள போய் உட்கார்ந்திருக்க இல்ல. ஆண்டவர் உனக்குள்ள வைத்திருக்கிற எசன்ஸ் ஆண்டவருக்காக செயல்பட்டு அவர் நாமத்திற்காக வைராக்கியம் கடைசி வரை செயல்படுவதற்காக ஆண்டவர் அந்த எசன்ஸை வச்சார். எசன்ஸை வச்சு கோகைக்குள்ள போய் உட்கார்ந்துராத. God wants to restore your life today. ஆண்டவர் உன் வாழ்க்கையை திரும்ப 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 அவர் தொடக்கத்தை கொண்டு கொடுக்க விரும்புகிறார். God wants to restart you. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவன் மேல் அன்பாயிருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். கர்த்தர் எவனை சிட்சிக்கிறார்? எதற்காக ஆண்டவர் சிட்சையை சில நேரத்தில் வாழ்க்கையில கொடுக்கிறார்? திரும்பவும் கட்டப்பட்டு தகப்பனுடைய அன்பிற்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக. நீ உன்னுடைய மொபைல் ஃபோன்ஸில் நீ இந்த உலகத்திற்காகவும் நீ இந்த பாவத்திற்காகவும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் இருந்த நாட்கள் போதும். பிசாசுனுடைய வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி போட நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் அமுத்தணும்னு நினைக்கிறார். God want to restart your life today. ஆண்டவருக்காக ஒரு அர்ப்பணிப்பை நீ செய்தாயானால் ஆண்டவர் எலியாவை போல, எலியா அதற்கு பிற்பாடு சோர்ந்து போகவில்லை. ஏன்? he understood. அவன் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். நான் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரங்கிறத புரிஞ்சு கொண்டான். he understood. நீயும் வாழ்க்கையில் இந்த வேளையில புரிந்து கொண்டாயானால் ஆண்டவர் உன்னையும் எலியாவை போல எழுப்ப அவர் போதுமான நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தம்பி, உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன்னை ஆண்டவர் உயர்த்துவார்.
உயர்த்துவார். ஆமென். என் வாழ்க்கை இதுவரை இப்படி அப்படி விடு, throw it away. ஆமென். throw it away. அதை தூக்கி வீசு. ஆண்டவர் நினைக்கிறதுல என்ன தெரியுமா? he wants to restart your life. ஆண்டவருக்கு எத்தனை பேர் உண்மையா அர்ப்பணிக்க நினைக்கிற? இவன் என்கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ உன்னை நீயே வஞ்சித்துக்கிறப்பான்னு வேதம் சொல்லுது. தாவீதை போல ஆண்டவருக்கு முன்னாடி இருந்த, ஆண்டவரே என்ன நான் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன், உனக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்க்கையில இருக்கு ஆண்டவரே, இருக்கு, அதை நான் உங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்க திரும்ப துவக்கத்தை ஒரு திரும்ப ஆண்டவரே ரீஸ்டார்ட் பண்ண, என்னுடைய வாழ்க்கையில திரும்ப ஒரு தொடக்கத்தை கொடுக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற சோர்வுகளும், எனக்கு விரோதமாக ஆண்டவரே நான் கேட்கிற வார்த்தைகளும் என்னை சோர்வுக்குள்ளாக நடத்தி இருக்கிறது. ஆனால் நீர் என்னை பெரிய ஒரு நபராக வைத்து பாவிக்கிறீர் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அன்னைக்கு பேதுரு ஆண்டவரிடத்துல போய் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் கேட்கிறார், நீயும் போறியாப்பா? நீங்களும் போறீங்களா? என்னை விட்டு போ. மற்றவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து பேசிட்டு சிலவங்க ஆண்டவர் சொன்ன கருத்துக்கள் பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டாங்க. அதை பார்த்து ஆண்டவர் பேதுருட்ட வந்து சொல்றாரு, நீயும் போக மனதா இருக்கிறியா? பேதுரு சொல்ற, ஆண்டவரே எங்க ஆண்டவரே நான் போவேன்? வேர் வில் ஐ கோ ஃபாதர்? நான் எங்க ஆண்டவரே போவேன்? உங்களை விட்டு நான் எங்க போக முடியும்? உங்களுடைய அன்பை உணர்ந்த, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த ஒவ்வொருத்தராலையும் ஆண்டவருடைய அன்பிற்கு திரும்ப இணைக்கப்படாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு எல்லாரும் வேணும். அத்தனை முறை மறிக்க முயற்சி செய்தும் ஏன் தெரியுமா எலியா சாகலை? ஆண்டவருக்கு அவன் வேணும். இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்து ஏன் தெரியுமா உன் வாழ்க்கை இன்னும் முடியலை? ஆண்டவருக்கு நீ வேணும். God needs you today. ஆண்டவருக்கு நீ வேணும். ஆண்டவருக்கு நீ வேணும். ஆண்டவர் கேட்கிறார், நீயும் போக மனதா இருக்கிறியா? நீ எனக்கு வேணும், நீயும் போக மனதா இருக்கிறியா? Are you willing to go away from me? ஆனா ஆண்டவருக்கு நீ வேணும். ஆண்டவருக்கு நீ வேணும். அந்த நல்ல பரலோக தகப்பன், அவர் எவ்வளோ அன்புள்ளவர், அவர் நீ வேணும்னு சொல்றாருன்னா உனக்கு எதுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள்? உனக்கு எதுக்கு இந்த இந்த மாயையான காரியங்கள்? உனக்கு எதுக்கு உன்னை சோர்வுக்குள்ளாக நடத்துகிற காரியங்கள்? அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு நான் ஆண்டவருக்கு பின்பாக போவதற்காக நான் முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாதுன்னு பிசாசை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிற எலியாக்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God requires Elijahs today to say that I have decided to follow Jesus. Say that I need nothing that you have kept for me. என் வாழ்க்கையில நீ வைத்திருக்கிற காரியம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் தான் வேணும். ஏன்னா ஆண்டவர் என்னையும் வேணும்னு சொல்லிட்டாரு. God requires me. Do not ever give up following Christ. ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து சற்றும் விலகாமல் இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஏதோ ஒரு காரியங்கள் கரைகள் சட்டையில பட்டுவிட்டால் அந்த கரையை வைத்துக் கொண்டே குகையில ஒளிந்து கிடக்க ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. திரும்ப எழுந்து ஆண்டவருக்காக செயல்பட எலியாவை போல ஆண்டவர் விரும்புகிறார்.